ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் வீடியோ. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிச்சனில் மாற்றுறதுனால இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம யூஸ்வலாக கடையிலேருந்து கிரேப்ஸ் வாங்குவோம். கிரேப் சீசனாக இருந்தாலும் சரி, அன்சீசனாக இருந்தாலும் சரி, கிரேப்ஸ் மேலே நிறைய இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூச்சி மருந்துகள் நிறைய அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரேப்ஸ் உதிர்ந்து போகுது இல்லையா, இதை உதிராமல் இருக்கிறதுக்காக தான் மெயின்லி நிறைய ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் தெளிக்கிறாங்க. ஏன்னா உதிர்ந்து போன கிரேப்ஸை நம்மளே நிறைய பேர் வாங்க மாட்டோம், கொத்தாக இருக்கிறதா தான் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது மேலே அப்படியே அந்த பெஸ்டிசைட்ஸோட அந்த இது அப்படியே தங்கி இருக்கும் வெள்ளை கலராக. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கிரேப்ஸை நல்லா எல்லாத்தையும் உதிர்த்து போட்டுட்டு அதுக்கு அந்த கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது லெமன் ஜூஸ். என்னோடய டிப்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெமனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எத்தனை மாதம் கழிச்சினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கல்லுப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 to half an hour மட்டும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு half an hour கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா அது நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் முன்னால் பார்க்கும் போது மேலே தெரிஞ்ச அந்த வெள்ளையான கலர்லாம் கூட நல்லா மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த பெஸ்டிசைட்ஸோட அந்த இதெல்லாம் போயிருக்கும். ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டை எடுத்துகிட்டு இதை நம்ம ஊற வச்ச கிரேப்ஸை நல்லா இதில் மாற்றிட்டு இதையும் திருப்பி இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேலெல்லாம் நல்லா அந்த பிளாக் கலர் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. ஸோ இதை இன்னும் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட க்ளீனான கிரேப்ஸ் ரெடி. இது கிரேப்ஸுக்குன்னு இல்லை, நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பெஸ்டிசைட்ஸ் அதில் தெளிக்கிறாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கிரேப்ஸில் பண்ணி காமிச்சிருக்கேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் எண்ணெய் பாட்டில் வச்சுருப்போம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வச்சுருப்போம் எண்ணெய் பாட்டில். இது சைடில் எல்லாம் நமக்கு எண்ணெய்லாம் வழிஞ்சு கொஞ்சம் நமக்கு பாட்டிலே ஒரு மாதிரி எண்ணெய் கரையாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நம்ம வீட்டில் பழைய இந்த குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இல்லைன்னா பெரியவங்க நம்ம யூஸ் பண்ணி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலாஸ்டிக்லாம் போன சாக்ஸ், காட்டன் சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் எலாஸ்டிக்லாம் போயிருக்கு பாருங்கள். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு தூக்கி தான் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எண்ணெய் பாட்டிலை அந்த சாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நமக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெய் கரை வடிஞ்சது, சைடில் இருக்க ஆயில் ஸ்டெயின்ஸ் எதுவுமே நம்ம கையில் பிடிக்காமல் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எண்ணெய் பாட்டிலை பார்க்கவும் இந்த பாட்டிலுக்குள்ளே அந்த பாட்டில் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு மடித்து விட்டுருங்க, ஏன்னா லாங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோன்னா பார்க்கவும் நம்மளோட எண்ணெய் பாட்டில்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தூக்கி போடுற சாக்ஸை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் டிப் இது. இந்த மாதிரி வடிகிற அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் திருவிட்டு வேஸ்ட்டாக போகிற ஓடை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். திருவின தேங்காயிலேருந்து நான் ஜஸ்ட்டு அந்த ஓடு கொஞ்சம் காஞ்சிருக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் அதை கூட க்ளீன் பண்ண எடுக்கலை. ஸோ இது அப்படியே நம்ம தேங்காய் திருவிடு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம யூஸ்வலாக கேண்டில், நம்ம கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கேண்டில் லைட் பண்ணுறதுக்கு இதை ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சின்ன கேண்டில்லேருந்து பெரிய கேண்டில் வரைக்கும் நம்ம பேஸில் மட்டும் லைட்டாக அந்த கேண்டிலோட மெல்டட் வேக்ஸே வச்சு ஒரு ட்ராப் அதில் ஊற்றிட்டு அந்த கேண்டிலை அந்த லைட் பண்ணிட்டோன்னா இது நல்ல ஒரு ஹோல்டராக இருக்கும். நம்ம கீழே வடிஞ்சு வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேறு ஒரு பவுல்லலாம் வச்சிங்கன்னா அப்புறம் அந்த பவுலையும் நம்ம க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டராக இந்த தேங்காவோட ஓட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில்னு இல்லை, இந்த மாதிரி அந்த சின்ன கேண்டில்ஸாக இருந்தாலும் நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நீட்டாக அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் கொடுங்க எனக்கு. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி வாங்குவோம். இப்போல்லாம் கொத்தமல்லியோட ரேட்ஸ் ரொம்ப எக்ஸாபிடண்ட்டாக இருக்குது. ஒரு கட்டே 15 to 20 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த கட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி
நம்ம கொத்தமல்லியை வந்து எப்படி வந்து ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக இந்த லென்த்துக்கு தான் நம்ம கட் பண்ணி இந்த ஸ்டெம்மை வந்து நம்ம யூஸ்வலாகவே நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் வந்து கீழே இந்த ரூட்ஸ் பக்கத்தில் இப்படி நம்ம கட் பண்ணி ரொம்ப கொஞ்சமாக கட் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து இதை நம்ம எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ரூட்ஸ் பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ஸ்டெம்ஸை வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு மேலே இருக்க அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த சைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டெம்மில் வந்து ரொம்ப வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து இது இந்த லெவலில் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம யூஸ்வலாக இந்த லெவலில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்களா இவ்வளோ தான் நான் மொத்தமே கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரூட்ஸ் பக்கத்தில். மற்ற அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து, ஆனால் அது வந்து 1க்கு 2 வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அது மண் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் அதையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதனால் இதை நம்ம அந்த ஸ்டெம்மை மட்டும் நம்ம எடுத்து 1க்கு 2 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெம்மை வந்து நான் நல்லா இன்னும் 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா கொத்தமல்லி போடணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த ஸ்டெம்மிலே அவ்வளோ வாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை ரசத்துக்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ரசத்தை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ரசத்தை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து புளிச்ச தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வந்து சூப்பராக ஒரு தோசையாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு ரொம்ப புளிச்சிருக்கு. இந்த பாருங்கள் தண்ணி விட்டுற மாதிரி ரொம்ப புளிச்சிருக்கு. ஒரு 4-5 நாள் ஆன மாவு இது. ஸோ இந்த மாதிரி கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் போது யாருக்குமே புளிச்ச தோசை பிடிக்காது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால இதில் இருக்க புளிப்பு வந்து நல்லா எடுத்துரும். நமக்கு வந்து ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி நம்ம இதை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவும் நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இதை சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சட்னியோட சர்வ் பண்ணலாம். ஒரு கார சட்னி இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப தெரியாது. இந்த வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தோசை வந்து நார்மல் வெங்காய தோசை மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்றபடி புளிச்ச தோசை மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி புளிப்பாக இருக்காது இந்த தோசை. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் நம்மளோட ஆனியன் ஊத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னியோட சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இங்கே வந்து நான் உளுந்து வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து உளுந்து வந்து நான் இன்றைக்கி அரைச்சிக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலாக இட்லி வந்து நமக்கு இந்த வெயில் சீசன்லலாம் ரொம்ப நம்ம சாஃப்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. நம்ம உளுந்து அரைக்கும் போது நம்ம வந்து இந்த கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு அது ஒரு பாதி பங்கு அளவு அரைச்சி வரட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உளுந்து எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ மெஷர் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த உளுந்தை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். போட்டு நான் வந்து யூஸ்வலாக இட்லி மாவுக்கு வந்து 4:1 ரேஷியோவில் வந்து இட்லி அரிசியும் உளுந்தும் எடுத்துப்பேன். இப்போது அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இப்போ இதில் ஆட் பண்ண போகிறது வந்து ஐஸ் க்யூப்ஸ். உளுந்து வந்து நம்ம சூடாகாமல் அரைச்சாலே வந்து இட்லி ரொம்ப பஞ்சு போல் வரும். ஸோ வந்து ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃப்ரீசரில் இருக்க ஐஸ் க்யூப்ஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை வச்சு தான் நான் வந்து இப்போ உளுந்து அரைக்க போகிறேன். ஸோ இந்த தண்ணியை ஆட் பண்ணி அரைக்கும் போது உங்களுக்கு உளுந்து வந்து சூடாகாமல் கிரைண்டரில் அரைச்சாலே வந்து மாவு நல்ல பொங்கியும் வரும். ப்ளஸ் வந்து இட்லி வந்து ரொம்ப பஞ்சு போல் வரும். ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு ஹாஃப் அளவுக்கு தான் வந்து உளுந்து வந்து இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். இது இந்த கூல் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கிறதுனால நல்லா பொங்கி ஆட்டும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல் கூட தெரியல பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு 3/4க்கு மேலே வந்து உளுந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா உளுந்து வந்து பஞ்சு மாதிரி அரைக்கணுன்னா நல்லா கூல் வாட்டரில் அரைச்சிட்டு இப்போ நான் மாவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாவை ஒரு 8 to 10 hours மட்டும் நான் புளிக்க வச்சு காட்டுறேன். நல்லா பொங்கி இருக்கும் உங்களுக்கு. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours கழித்து மாவு பாருங்கள், ஹாஃப் த பாத்திரம் வச்ச மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாத்திரம் அளவுக்கு நமக்கு நிரம்பி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு இட்லி மாவுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ பஞ்சு போல் வரும். ஸோ வந்து உளுந்து வந்து நம்ம சூடாகாமல் அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இப்போ நான் இந்த இட்லியை உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன். அந்த அளவுக்கு பூ போல் இருக்கும் இந்த இட்லி.
2 சாப்பிட்ற இடத்துல நம்ம கண்டிப்பாக 4 சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து நல்லா நம்ம இட்லி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளோட பஞ்சு போல் இட்லி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்களா, இந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து நம்ம 2 சாப்பிட்ற இடத்துல 4 சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க எப்படி இவ்வளோ சாஃப்டாக வந்தது இட்லி அப்படின்ட்டு. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.